வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் MP லைஃப் அப்லிஃப்ட் தமிழ் யூடியூப் சேனல். இன்று நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய சில நிதி உண்மைகள் பற்றி பேசப் போகிறோம். இவை அனைத்தும் ரிச் டாட் புவர் டாட் என்ற உலகப் புகழ்பெற்ற புத்தகத்தில் இருந்து வந்துள்ளன. இந்த சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்தும். சொத்து மற்றும் பொறுப்பு. உண்மையான வித்தியாசம் என்னவென்றால், செல்வந்தர்கள் ஒரே ஒரு விஷயத்தை நன்கு புரிந்திருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? சொத்து என்பது அவர்களுக்கு பணம் கொடுக்கும் ஒன்று. அவர்கள் பங்குகள், பத்திரங்கள், வாடகை தரும் நிலங்கள், பிசினஸ்கள் ஆகியவற்றில் முதலீடு செய்கிறார்கள். இந்த சொத்துகள் அவர்களுக்காக பணத்தை தொடர்ந்து சம்பாதிக்கின்றன. நம் வார்த்தையில் சொல்வதென்றால் பணம் வேலை செய்கிறது. ஆனால் ஏழை மக்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் வீடு, கார், கடன் கார்டு, பெரிய டிவி, புதிய மொபைல் இவை அனைத்தையும் வாங்குகிறார்கள். இவை எல்லாம் சொத்துகள் போலத் தோன்றலாம். ஆனால் உண்மையில் இவை பணத்தை எடுத்துக் கொள்ளும் பொறுப்புகள். சாமானாக நம்மிடம் ஒரு வீடு இருந்தால் அது சொத்து என்று நம்புகிறோம். ஆனால் அதை பராமரிக்கவும் லோன் அடைக்கவும் நாம் பணம் செலவழிக்கிறோம். இதில் உண்மை என்ன தெரியுமா? சொத்து உங்களுக்காக பணம் உருவாக்கும். பொறுப்பு உங்களிடமிருந்து பணத்தை எடுத்துக்கொள்ளும். சம்பாதிக்கும் பணம் அல்ல, சேமிக்கும் பணமே முக்கியம். நாம் பெரும்பாலும் ஒரு கேள்வி கேட்கிறோம். நீ எவ்வளவு சம்பாதிக்கிற? ஆனால் உண்மையான கேள்வி இதுதான். நீ எவ்வளவு பணம் வைத்திருக்கிற? ஒருவர் மாதத்திற்கு 1,00,000 ரூபாய் சம்பாதித்தாலும் அவர் அந்த பணத்தை முறையாக சேமிக்கவில்லை என்றால் அவனும் ஒரு மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிப்பவரும் ஒரே நிலைதான். நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த பணம் வரி கட்ட, கடன் அடைக்க, வீட்டு செலவுக்கு போய்விடும். கையில் எதுவும் இருக்காமல் போவதுதான் உண்மை. அதனால் பணக்காரராக ஆக வேண்டுமெனில் நீங்கள் சம்பாதிப்பதை விட சேமிப்பதை விட முதலீடு செய்வது முக்கியம். நிதி கல்வி எல்லாவற்றுக்கும் அடிப்படை. பணம் சம்பாதிப்பது ஒரு திறன். அதை எப்படி செலவழிக்கிறோம், எப்படி கையாளுகிறோம் என்பதே நம்முடைய நிதி அறிவு. இன்றைய கல்வி முறை நம்மை பணம் சம்பாதிக்க கற்றுத்தருகிறது. ஆனால் அதை நிர்வகிக்க, முதலீடு செய்ய கற்றுத்தருவதில்லை. அதற்காகத்தான் நிதி கல்வி தேவை. பங்குகள், பத்திரங்கள், வாடகை சொத்துக்கள் இவை அனைத்தும் நிதி சொத்துகள். நீங்கள் ஓய்வு பெற்ற பிறகும் உங்களுக்கு பணம் தரும் எதிர்காலத்தை தீர்மானிக்கும்.